வணக்கம். ஒரு டவுட்டு தான். இந்த கல்யாண வீடெல்லாம் இருக்குது பாருங்கள்ல, கல்யாண மண்டபம். இங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாண வீட்டை சேர்ந்தவங்க நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்க அந்த மண்டபத்துக்கு, இல்லைன்னா வீட்டுக்கு. ஆயிரக்கணக்கான பேர் அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க இல்லையா? அதில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இப்போ சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விஜய் ரசிகர் இருப்பாங்க, அஜித் ரசிகர் இருப்பாங்க, சூர்யா ரசிகர்கள் இருப்பாங்க, விக்ரம் ரசிகர்கள், இப்படி பலதரப்பட்ட ரசிகர்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக காரங்க இருப்பாங்க, அதிமுக காரங்க இருப்பாங்க, தாவேகா காரங்க இருப்பாங்க, பாஜக காரங்க, காங்கிரஸ் காரங்கன்னு பலதரப்பட்ட கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. கல்யாணத்துக்கு வர்றவங்கெல்லாம் கட்சியின் உறுப்பினர்களாவோ இல்லைன்னா ரசிகர் மன்ற உறுப்பினர்களாவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும், தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் மீது விருப்பம் இருக்கும், தனிப்பட்ட நடிகர்கள் மீது விருப்பம் இருக்கும் இல்லையா? இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ திமுகவுடைய கட்சிக்காரங்க கல்யாணம் அங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய கல்யாணம் அப்படின்னாலும் அதை இன்வைட் பண்ணி வந்தவங்க பலரும் பல கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு நம்ம திமுகவை சேர்ந்தவங்க, மெயினாக ஸ்டாலின், உதயநிதி, இவங்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய கட்சியின் பெருமையை சொல்கிறது, மற்ற கட்சியுடைய குறையை சொல்கிறது, அங்கே போய் ஒப்பாரி வைக்கிற மாதிரி 3 மாதம் 4 மாதத்தில் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடுங்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்கிற ஒரு வீட்டில் போயிட்டு நல்ல வார்த்தை பேச வேண்டிய ஒரு இடத்துல இப்படி நடந்துக்கிறது அநாகரிகம் இல்லையா? கல்யாண வீட்டுக்கு போங்க, உங்களுடைய கட்சியின் எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், அதில் பிரச்சனை கிடையாது. இன்னொரு கட்சியை குறை சொல்கிறது, சாபம் விடுறது, இதெல்லாம் கல்யாண வீட்டில் செய்ய வேண்டிய வேலையா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இதை தொடர்ந்து திமுக காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னமோ பணமே இல்லாத மாதிரியும், திமுகவால் கல்யாண வீட்டில் மட்டும்தான் இந்த கட்சி மீட்டிங்லாம் நடத்த முடிகிற மாதிரியும், மற்ற இடத்துலலாம் இவங்களுடைய மீட்டிங் வைக்கிறதுக்கு இல்லைன்னா இவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு இவங்கக்கிட்ட பணம் இல்லாத மாதிரியும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில், திமுகவின் ஆரம்ப காலகட்டம் அண்ணா காலத்தில் நான் சொல்கிறேன், அப்போல்லாம் வந்து அரசியலில் யாரும் பெருசாக பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க, கட்சிக்கிட்டையும் பெருசாக பணம் இருக்காது. அந்த நேரத்துலலாம் கட்சி மீட்டிங் அப்படின்றது கல்யாண மண்டபத்தை பயன்படுத்தி அங்கே நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அப்படியே அந்த அவங்களுடைய கருத்தையும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பையும் அந்த கட்சியை பற்றி, அந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சி, கட்சியின் கொள்கை என்ன, அந்த மாதிரி தான் கல்யாண மண்டபத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இப்படி சாபம் விட்டுக்கிட்டுலாம் இல்லை. ஆனால் இப்போ தான் திமுக அப்படின்ற கட்சி எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு பணம் படைத்த ஃபண்டு இருக்கிற ஒரு கட்சி. அது மட்டும் கிடையாது, அந்த கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் மல்டி மில்லியனர்ஸ் இல்லையா? அவங்கெல்லாம் மல்டி மில்லியனர்ஸ் தான். வெளியில் கணக்கு வரல அப்படின்னாலும் சபரீசன் கையில் இருக்கிற வாட்செல்லாம் தெரியும் இல்லையா? 2 கோடி ரூபா வாட்ச் கட்டுறாங்கன்னா, சாதாரணமாக ஒருத்தர் வாட்ச் கட்டுறாங்கன்னா அவங்களுடைய மொத்த அசட்டில் ஒரு 1% பணத்தில் தான் வாட்செல்லாம் வாங்குவாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக வாட்ச் வாங்குறதா இருந்தால். ஸோ 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டுறாருன்னா சபரீசனுடைய சுமாராக சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பணம் படைத்த இந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து எதுக்கு இந்த கல்யாண மண்டபத்தில் போயிட்டு, பலரும் வர்ற அந்த கல்யாண மண்டபத்தில் போயிட்டு, அங்கே வர்றது வெறும் திமுக காரன் மட்டும் கிடையாது, 1000 பேர் வரானா ஒரு 100 பேர் 150 பேர் திமுக காரங்க வருவான், மற்றதெல்லாம் மற்ற கட்சியை சேர்ந்தவங்க வருவாங்க, அரசியலே வேண்டாம் அப்படின்றவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பலரும் வர்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி அவங்களுடைய அந்த கட்சி புலம்பல் செய்யலாமா? திமுகவுடைய அந்த கட்சியின் புலம்பலை அங்கே கொண்டு வந்து செய்யலாமா அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அது வந்தவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். ஏன்னா திமுக காரன் ஓகே, அவன் கேட்குறான், அவன் கட்சிக்காரன் கேட்குறான், மற்றவங்களும் இருப்பாங்களே, அதிமுக காரன் இருப்பான், தாவேகா காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது வெறுப்பாக இருக்காதா? இன்னையா இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ திமுக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மண்டபத்தில் போயிட்டு ஒப்பாரி வைக்கிறதா இருந்தால், இல்லைன்னா அவங்களுடைய கட்சி புகழையெல்லாம் பாடுறதும் மற்றவங்களுக்கு சாபம் விடுறதெல்லாம் செய்கிறதா இருந்தால், திமுக காரங்க மட்டும் இங்கே இருங்க, மற்றவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய என்ன சொல்லணுமோ அந்த கல்யாண மேடையில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் ஒரு இடம் தான் இந்த கல்யாண மண்டபம் இல்லையா? கல்யாண வீடு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது அப்படின்றது அங்கே வந்திருக்கிற மற்ற கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அது ரொம்ப சங்கோஜமாக இருக்கும், ரொம்ப அருவருப்பாக இருக்கும். உங்களுடைய கட்சி கதையெல்லாம் கேட்குறதுக்காக நாங்கள் இங்கேருந்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு, ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்ததும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு செயலை திமுக செய்கிறது அவ்வளோ சரியில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. நானும் 2-3 கல்யாணம் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன்.
அங்கே வந்து இவங்க புலம்புவாங்க பாருங்கள், அவ்வளோ கடுப்பாக இருக்கும். என்னடா இங்கே வந்துட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா ஒரு பாட்டை கேட்குறது, கச்சேரியை கேட்குறது, கல்யாண வீட்டில் இருக்கிற அந்த ஒரு வைபை வந்து அனுபவிக்கிறது, அந்த ஒரு அட்மாஸ்பியர் அனுபவிக்கிறது, அதையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து நம்ம கட்சி மீட்டிங்க்கு வந்த மாதிரி ரொம்ப இறுக்கமான முகத்துடன் அவங்களுடைய கதையை சொல்கிறதும் சாபம் விடுறதும் இதையெல்லாம் வந்து கேட்கறதுக்காக நாங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். திமுகவை சேர்ந்தவங்க வந்து ஆட்சி செஞ்சு மக்களை வெறுப்பேற்றுறதோடு இல்லாமல் கல்யாண மண்டபத்துக்கும் போய் அங்கே அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தா, அவங்கள கடுப்பாக்கிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்புறம் எங்களுக்கு வந்து ஓட்டு போடலை, நாங்கள் உங்கள் மனசில் இருக்கிறோம், எங்களுடைய சாதனையெல்லாம் போய் கோட்டையில் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஃபஸ்ட்டு மனுஷனை சந்தோஷமாக இருக்க விடணும். எவன் சந்தோஷமாக இருக்கானோ, அவனை யார் சந்தோஷமாக இருக்க விடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவன் ஓட்டு போடுவான். திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷமாக மக்களை எல்லாம் வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தீங்க, கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, அவனை சந்தோஷமாகவே இருக்க விடலை. அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போடலை. அதை முதல்ல உணருங்க. இனிமேலாவது இந்த கல்யாண மண்டபத்தில் போய் சந்தோஷமாக இருக்கிற மக்களை வந்து வெறுப்பேற்றாதீங்க, கடுப்பாக்காதீங்க. இனிமேல் திமுக காரங்க வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி மீட்டிங்கெல்லாம் கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு கட்சியை சேர்ந்தவங்க, அதை பிடிக்காதவங்க உடனே அங்கேருந்து ஏந்து போங்க, வெளிநடப்பு செய்யுங்க. அப்போ தான் இதை வந்து அவங்க நிறுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா கல்யாண வீட்லேயும் இவங்களுடைய அந்த ஒப்பாரியை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் கூட பண்ணிடுங்க.